ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அற்புதமான ஒரு விரத வழிபாடு முறையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆணி மாதமும் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தி அந்த திதி அப்போது இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால ரொம்ப விசேஷ பலனை பெறலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச அனைத்து தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, இந்த விரதத்துக்கு பேர் என்ன அப்படின்னா கதலி கௌரி விரத பூஜை. இந்த விரத பூஜை வருகிற 18ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை, அதாவது நாளை அன்னைக்கு நம்ம இந்த விரத பூஜையை மேற்கொண்டோன்னா நிறைய பலன்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, கல்யாணமாகாத கன்னி பெண்கள், அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் தன்னுடைய வருங்கால கணவன் நல்ல விதத்தில் அமையணும் அப்படின்ட்டு இந்த விரதத்தை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல்யாணம் ஆன தம்பதியினரும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கல்யாணம் ஆகி பிரிந்து இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதற்காக பிரிஞ்சு மனசளவில் இருக்கிறவங்கள இந்த விரத பூஜை செய்கிறதுனால அவங்க திருப்பியும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஐதீகம் இருக்குது. ரொம்ப விசேஷமான இந்த விரதத்தை அனைவரும் பின்பற்றலாம். ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விரதம் தான். சரி, வாங்க இதோட பலன்கள் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விரதம் யாரை நினச்சி நம்ம பண்ணுறோன்னா, உமாதேவி சிவபெருமான் 2 பேரையும் நினச்சி செய்யக்கூடிய இந்த பூஜை. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செய்யலாம். வாழை இலை இருக்கு இல்லையா, வாழை இலையை வச்சு அதை மேலே அரிசியை பரப்பி அதில் சிவனுடன் கூடிய அம்பாள் உமாதேவி இருக்காங்க இல்லையா, அந்த படத்தை வச்சு ஆவாகனம் பண்ணி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 108 வாழைப்பழங்களை நெய்வேத்தியம் செஞ்சு அதை நம்ம கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்னியா பெண்ணுக்கு அதை கொடுத்து சாப்பிட சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்த நாள் இதை செய்யணும். அன்னைக்கு சாயங்காலம் பூஜையை முடிச்சுட்டு நைட்டு நமக்கு யாராவது அந்த கன்னியா பெண்கள் கிடைச்சா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் அந்த 108 வாழைப்பழத்தையும் நம்ம சாப்பிட கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். புத்ரான் தேஹி தனம் தேஹி சௌபாகியம் சர்வ மங்களே சௌமாங்கல்யம் சுகம் ஞானம் தேஹி மே சிவசுந்தரி. இந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதை நம்ம அந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே நம்ம சிவப்பு மலர்களால் சிவபெருமானையும் உமாதேவியும் அர்ச்சனை பண்ணி வாழைப்பழங்களை நெய்வேத்தியம் பண்ணி நம்ம கன்னியா பெண்ணுக்கு 8 வயதுக்குள்பட்ட கன்னியா பெண்ணுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதாவது நம்ம எதற்காக வேண்டிக்கிறோமோ அந்த விஷயம் நடத்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த கதலி கௌரி அப்படின்னாவே, கதலினாவே வாழைப்பழம் தான். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம், சுக்கிர கிரகத்தினால ஏற்படக்கூடிய கலத்திர தோஷமோ இல்லை விவாகம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஒற்றுமையின்மையெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா அதை விலகி நல்லபடியான ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொடுக்க இந்த விரதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை செல்வம் வேணும் அப்படின்றவங்க கூட இந்த விரத பூஜையை செய்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான இந்த விரத பூஜையை அனைவரும் மேற்கொண்டு சகல சௌபாகியங்களையும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.